வெல்கம் டு winning.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 29 ஓட எக்ஸ்பிரஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Sara baked cakes for the school festival. The cost of one cake was ₹55. She sold 25 cakes and made a profit of ₹11 on each cake. Find the selling price of the cakes. சரியா? சோ சாரா அப்படிங்கிற பொண்ணு ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக 55 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கேக் உருவாக்குறா. அந்த 25 கேஜி அவ 11 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறா அப்படின்னா அவ எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். அந்த கேக்கோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 55 ரூபாய். அவளோட ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 11 ரூபாய். லாபம் எவ்வளவு? 11 ரூபாய். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ரூபாய் இருந்திருக்கும்? 66 ரூபாய் இருந்திருக்கும். சரியா? சோ ஒரு கேக்கோட விலை எவ்வளவு ரூபாய் இருந்திருக்கும்? 66 ரூபாய் இருக்கும். அவங்க எத்தனை கேக் வந்து வித்திருக்காங்க? 26 கேக் வந்து வித்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 25 இன்டு 66 என்ன பண்ணிக்கோங்க? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? சோ 5030 ஈரார 12. சோ 5030 ஈரார 12. சோ 0561. சோ 1650 ரூபாய்க்கு அவங்க வித்திருப்பாங்க. சோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 1650 rupees இருக்கும். செகண்ட் क्वेश्चन பாருங்க. In a simultaneous throw of two dice, what is the probability of getting a total of 7? So ரெண்டு பலகைகளை உருட்டும் போது டோட்டல் 7 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம ரெண்டு பலகைகளை உருட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1,1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிதானே. சோ 1,2 1,3 up to 1,6 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்க 6,1 ல ஸ்டார்ட் ஆகி 6,6 வரைக்கும் முடியும். அப்ப டோட்டலா 6 into 6 36 இருக்கும். சோ டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு நமக்கு? 36 இருக்கும். கரெக்ட்டா? சோ இதுல 7 வரதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து 1,6 வருமா? சோ நமக்கு என்ன வரும்? 1,6 வரும். கரெக்ட்டா? அடுத்து 2,5 வரும். கரெக்ட்டா? அடுத்து 3,4 வரும். அடுத்து 4,3 வரும். அடுத்து 5,2 அடுத்து 6,1. சோ இவ்வளவுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. நம்ம வந்து கூட்டும்போது 7 வரதுக்கான ப்ராபபிலிட்டி மொத்தமே இவ்வளவுதான் இருக்கு. சோ அதோட வேல்யூ எவ்வளவு? 6. சோ 6/36. சோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு கிடைக்கும்? 1/6 ன்னு கிடைக்கும். சரியா? சோ ப்ராபபிலிட்டினால என்னது? டோட்டலா எவ்வளவு இருக்குது? எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? அது டிவைட் பை நமக்கு என்ன தேவை? அத நம்ம நியூமரேட்டர்ல போட்டு சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் क्वेश्चन பாருங்க. Find the compound interest on ₹60,000 at 20% per annum for 9 months compounded quarterly. சரியா? ரூபாய் 16,000க்கு 20% ஆண்டு வட்டி வீதத்தில் 9 மாதத்திற்கான கூட்டு வட்டியை காங்க. அதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 16,000. ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 20%. நம்பர் ஆஃப் இயர் வந்து 9 மந்த் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எப்பவுமே மந்த்ல இருந்தா செய்ய முடியாது. அது வந்து இயரா மாத்தணும். அப்படிதானே? சோ 9 மந்த் இயரா மாத்தி என்ன பண்ணுவீங்க? 9/12 போடுவீங்க. சோ 3/4 இயரா அது மாறிடும். சரியா? சோ 9 மந்த்க்கு என்ன மாறிடும்? 3/4 இயரா மாறிடும். சரியா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கு அமௌண்ட்க்குள்ள ஃபார்முலா என்னது? சோ P * 1 + R/4 / 100 ஹோல் பவர் என்ன போடுவீங்க? 4n போடுவீங்க. சோ இதான் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல உள்ள குவார்ட்டர்லி அப்படினு கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். காலாண்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 16,000. 1 + R/4 என்னது? 20/4. அப்படிதானே? 20/4. சோ நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். சோ 5/100 ஹோல் பவர் 4 * 3/4. கரெக்ட்டா? சோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவோம்? கேன்சல் பண்ணிடுவோம். சரியா? சோ 1 + 5/100. சோ இது கேன்சல் பண்ணா 20. சோ 1 + 1/20 என்ன கிடைக்கும்? 21/20 the whole cube. சரியா? அப்ப 16,000 into 21/20 into 21/20 into 21/20 இருக்கும். சரியா? சோ இந்த 3 0 இந்த 3 0 நமக்கு கேன்சல் ஆயிடும். சோ 1 2 8 2 16 1 2 4 2 8 1 2 2 4. சோ 21 cube into 2 நமக்கு இருக்கும். சோ 21 into 21 1 2 4 2 2. சோ 1 4 4 441 இருக்கும். கரெக்ட்டா? சோ அடுத்து 21 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 441 882. சோ 1 6 12 2 மீதம் 1 9261 இருக்கும். சோ 9261 into 2. சோ 2 6 12 மீதம் 1 2 4 1 5 9 2 18. சோ 18,522 தான் நம்மளோட அமௌண்டா இருக்கும். சோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 18,522.
சரியா? ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க சரியா? ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சு எழுதணும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 16,000 நம்ம கழிச்சு எழுதுறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 2522 கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 2522 இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, AGMS CIOU சரியா? ஸோ இதுக்கு அடுத்தல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க AGMS CIOU சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுல வந்து B மிஸ் ஆயிருக்கு, GHIMNOSTU அப்போ BHNT தான் நமக்கு வரணும் சரியா? ஸோ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா BHNT இன்னொன்று BHNT இருக்கு. ஸோ இதான் நமக்கு ஆப்ஷனாக இருக்கும், வேற எதுவுமே இதில் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது சரியா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, if P is a prime number then the LCM of P and P plus 1 is கேட்டிருக்காங்க சரியா? P க்கும் P plus 1க்கு LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. LCM வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். HCF மட்டும் தான் காமன் ஃபேக்டர் எடுப்போம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுப்போம். LCM எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினா போதும். ஸோ ஆன்சர் இருக்கும் P into P plus 1 இருக்கும் சரியா? ஸோ ஆன்சர் P into P plus 1 இருக்கும். செவன்த் கொஸ்டின் பாருங்க, a bicycle is marked at ₹1,500 is sold to a ₹1,350. what is the percentage of discount சரியா? ஒரு சைக்கிளோட MRP அப்படிங்க என்ன எடுப்பீங்க, 100%. அது வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 1350 கொடுத்துட்டாங்க, சாரி 1500 கொடுத்துட்டாங்க சரியா? சோ அத வந்து 1350க்கு வித்தாங்க அப்படினா எவ்வளவு ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 1350 அப்படிங்கிறது எவ்வளவு % நம்ம என்ன பண்ணனும், கால்குலேட் பண்ணனும். சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நார்மல் செயின் ரூல் தான். சோ 1350 * 100 divided by 1500 சரியா? சோ இந்த ரெண்டு ஜீரோ நமக்கு கேன்சல் ஆயிடும். சோ 15 வச்சு கேன்சல் பண்ணுவோம். 9 15 135 சோ 90. சோ 1350ங்கிறது எவ்வளவு %? 90% சரியா? சோ அப்ப எவ்வளவு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க, 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ தள்ளுபடி எவ்வளவு இருக்கும், 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க சரியா? சோ இந்த क्वेश्चन நம்ம நார்மல் செயின் ரூல் அப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். 8th क्वेश्चन பாருங்க, a sum of money triples itself at 8% simple interest per annum over a certain time then the number of years is. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 8% வட்டி விகிதத்துல 3 மடங்கு ஆகுது அப்படினா எத்தனை வருஷத்துல ஆகும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ n is equal to ஃபார்முலா இருக்கு, டைம்ஸ் -1 into 100 டிவைட் பை என்ன போடுவீங்க, r போடுவீங்க. சோ n கேட்டா r போடுவோம், r கேட்டா n போடுவோம். சோ இங்க எத்தனை மடங்கு, 3 மடங்கு. சோ 3 - 1 into 100 divided by 8. சோ நமக்கு என்ன இருக்கும், 2 into 100 divided by 8 ன்னு இருக்கும். இது நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணலாம். சோ 1 * 8 கரெக்ட்டா? இது 2 2 16 8 20. சோ 2 into 12.5 சரியா? 2 into 12.5 நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 25 இயர்ஸ் கிடைக்கும். சோ 25 இயர்ஸ்ல அது வந்து 3 மடங்கு ஆகும் சரியா? சோ அந்த அமௌண்ட் வந்து 25 இயர்ஸ்ல தான் 3 மடங்கு ஆகும், நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 9th क्वेश्चन பாருங்க, if the volumes of cones are in the ratio 1:4 சரியா? சோ இது எப்படி எடுக்கலாம், வால்யூம் வந்து 1/3 pi r square h1 சரி? அப்ப r1 இத எடுத்துக்கோங்க. அப்ப 1/3 pi r2 square h2 is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 1/4 சரியா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, and the diameters are in the ratio 4:5 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ diameter அப்படினா என்ன அர்த்தம், d1/d2 is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 4/5 கொடுத்திருக்காங்க சரியா? சோ d1 நம்ம எப்படி எழுதலாம், 2r1 நம்ம எழுதலாம் அப்படிதானே? சோ அப்ப 2r1 divided by 2r2 is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 4/5. அப்ப இதுல 2வும் கேன்சல் ஆயிடும். இதுல 1/3 பையும் 1/3 பையும் கேன்சல் ஆயிடும் சரியா? சோ அப்ப r1 r2 சரியா? சோ அதோட வேல்யூ தான் நமக்கு என்ன இருக்குது, 4/5 ன்னு இருக்குது சரியா? சோ இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ 4 ஸ்கொயர் divided by 5 ஸ்கொயர் is equal to into h1 divided by h2 is equal to என்ன இருக்கு நமக்கு, 1/4 ன்னு இருக்கு கரெக்ட்டா? சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ நம்ம h1/h2 தான் நம்ம வந்து பண்ணனும். சோ அந்த சைடு போகும்போது தலைகீழா மாறிடும். சோ 1/4 into 25 divided by 16. சோ இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் இருக்கும், h1/h2 is equal to 25 divided by 64 ன்னு இருக்கும். சோ இந்த ரேஷியோ h1 ரேஷியோ h2 நமக்கு எவ்வளவு இருக்கும், 25 ரேஷியோ 64 நமக்கு இருக்கும். நம்ம நார்மல் ஃபார்முலா தெரிஞ்சா போதும், இத கரெக்ட்டா அப்ளை பண்ணா அந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்க, simplify a/b is equal to 4/5 and b/c is equal to 15/16 then
c square minus a square divided by c square plus a square is அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இது வந்து இப்போ இதுல c square minus a square c square plus a square இருக்கு. அது ஏதாவது ஒரே டேர்ம் நம்ம கன்வர்ட் பண்ணியாச்சு அப்படினா நம்ம ஆன்சர் எடுத்துறலாம். சரியா? சோ முதல்ல இது சால்வ் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 5a is equal to என்ன இருக்கும் நமக்கு 4b. சோ a is equal to என்ன இருக்கும் 4/5b இருக்கும். சோ a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 4/5b இருக்கு. ஆனா இதே a ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணனும் c ஆ மாத்தியாச்சுனா ஈஸியா செஞ்சிரலாம். அதுக்கு ரெண்டாவது உள்ளத நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 16b is equal to 15c இருக்கும். கரெக்ட்டா? சோ b is equal to என்ன இருக்கும் 15/16c இருக்கும். ரெண்டாவது கிடைச்சதா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த b ஓட வேல்யூ இதுல நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப இது என்னது ஆயிருது c ஆ மாறிடும். சரியா? சோ அப்ப a is equal to 4/5 into 15/16c. கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5 1 15 1 4 4 16. சோ a is equal to என்ன இருக்கு நமக்கு 3/4c. சோ a ஓட வேல்யூ 3/4c கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணா போதும் நம்ம ஆன்சர் எடுத்துறலாம். சரியா? கவனிங்க c ஸ்கொயர். சரி அப்ப c ஸ்கொயர் தான் மைனஸ் a ஸ்கொயர் என்ன வேல்யூ இந்த ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்ப 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 c ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு என்ன இருக்கும் c ஸ்கொயர் மைனஸ் 9/16 c ஸ்கொயர் இது வந்து பிளஸ் இருக்கும். சரியா? சோ இது எல்சிஎம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்ப 16 ல இருந்து நம்ம என்ன கழிக்கணும் 9 கழிக்கணும். அப்ப நம்ம என்ன இருக்கும் 7. சோ 7/16 c ஸ்கொயர் டிவைடட் பை 16 plus 9 அப்ப 25 divided by 16 c square c square cancel ஆயிடும் 16 cancel ஆயிடும். சோ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும் 7/25 இருக்கும். சரியா? சோ இந்த क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு டேர்மை கன்வர்ட் பண்ணி செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க the surface area of a cube is 96 cm square find its volume. சரியா? சோ surface area ன ஃபார்முலா தெரியும் 6a square is equal to எவ்வளவு கொடுத்தாங்க 96 cm square. அப்ப a square equal to என்ன இருக்கும் 96 divided by 6. சோ 1 6 6 36. அப்ப a square ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் 16 இருக்கும். சரியா? அப்ப a ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 4 நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா a ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். क्वेश्चन கேட்டிருக்காங்க find its volume. வால்யூம் என்னது கன அளவு. கன அளவு என்னது a cube. So 4 the whole cube நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 64 cubic centimeter கிடைக்கும். சரியா? 12th question பாருங்க. Find the total amount if 12% of it is rupees 1080. சரியா? total amount கேட்டிருக்காங்க. அதுல 12% வந்து 1080 ஆ. அப்ப total amount எவ்வளவு இருக்கும் 100%. சோ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். நார்மல் செயின் ரூல் அப்ளை பண்ணா போதும். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ x is equal to 1080 into 100 டிவைட் பை என்ன போடுவீங்க 12. சோ 9 12 108. சோ 90. சோ அப்ப x is equal to எவ்வளவு இருக்கும் 9000 இருக்கும். சோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு இருக்கும் 9000 rupees இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The sum of the digits of a two digit number is 15 and the difference between digits is 3. What is the two digit number கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க sum of the two digit number x plus y is equal to கொடுத்திருக்காங்க 15 கொடுத்திருக்காங்க. x minus y வந்து 3 கொடுத்திருக்காங்க. What is the two digit number கேட்டிருக்காங்க. சோ என்ன two digit number அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. two digit number வந்து நம்ம xy ன்னு எழுதலாம். இந்த மாதிரி yx ன்னு எழுதலாம். சோ இது வந்து நம்ம கண்டிப்பா இத என்ன பண்ண முடியாது டிட்டர்மைன் பண்ண முடியாது. சோ ஆன்சர் என்ன இருக்கும் cannot be determined இருக்கும். சரியா? 15th question பாருங்க. How many 1/8s are there in 37 1/8? சரியா? அப்ப 37 1/8ல எத்தனை 1/8 ன்னு கேக்குறாங்க. அப்ப இது வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. சோ நம்ம 37 * 2 74 ன்னு தெரியும். சோ 75/2. சோ இதுல எத்தனை 1/8 இருக்கு இதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? சோ நமக்கு தெரியும் ஒரு ஃபிராக்ஷன் கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்துச்சு அப்படினா முதல் ஃபிராக்ஷனை அப்படியே வச்சிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் தலைகீழா நம்ம எழுதுவோம். சோ என்ன பண்ணுவோம் 2/75 எழுதுவோம். சரியா? சோ 1/8 * 2/75 நம்ம எழுதுவோம். சரியா? சோ இது வந்து நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 4 2 8. சரியா? சோ அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 75 * 4 300. சோ எத்தனை நமக்கு வந்து 1/8 இருக்கும் 300 1/8 வந்து இதுல இருக்கும். சரியா? சோ டோட்டல் எத்தனை 1/8 இருக்கும் 300 1/8 வந்து இந்த வேல்யூல இருக்கும். சேம் क्वेश्चन பாருங்க. which one of the following shows the highest percentage? சரியா? சோ highest percentage கேட்டாங்க அப்படினா டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கிற வேல்யூவா நம்ம பார்க்கணும். அதோட ஆன்சர். சரியா? சோ highest அப்படினா டிஃபரன்ஸ் வந்து என்னதா இருக்கணும் ரொம்ப கம்மியா இருக்கணும். இதே இது lowest percentage னு கேட்டாங்க அப்படினா டிஃபரன்ஸ் வந்து ஹையா இருக்கும். சோ இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
ஸோ எதோட டிஃபரன்ஸ் அப்படின்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஃபரன்ஸ். அப்போ 540 384 அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 100 டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. 425 500 அப்போ எவ்வளோ இருக்கு? ஒரு 75 தான் இருக்கு. அதே மாதிரி 700 570 எவ்வளோ இருக்கு? 130 கிட்ட இருக்கு. சரியா? 480 660 100க்கு மேல இருக்கு. அப்ப எதுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது? ஆப்ஷன் B க்கு தான். சோ நம்மளோட ஆன்சர் என்னது? 425 500 தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் நமக்கு இருக்கும். 18th क्वेश्चन பாருங்க. Find the number which is 15% less than 240. சரியா? Find the number which is 15% less than 240. 240 விட 15% கம்மியா இருக்க நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100% எவ்வளவு? 240. சரியா? 15% கம்மி எவ்வளவு இருக்கும்? 85% என்ன? இது கால்குலேட் பண்ணா போதும். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 240 into 85 divided by 100. சரியா? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். சரியா? சோ I 2 10 12 2 24. சரியா? 5 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி எவ்வளவு இருக்கும்? 7. சோ 7 5 35. சோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும். 17 into 12 7 2 14 1 மீதி 1 1 2 1 3. சரியா? சோ 17. சோ ஆட் பண்ணி கிடைக்கும் 02. சோ வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 204 கிடைக்கும். சோ இத ஆட் பண்ணும்போது வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 204 கிடைக்கும். சரியா? சோ 20 क्वेश्चन பாருங்க. If 0.75 ratio x ratio 5:8 then x is equal to. சரியா? சோ எப்படி எழுதலாம்? 0.75 divided by x is equal to 5 divided by 8 எழுதலாம். கரெக்ட்டா? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 5x is equal to 8 into 0.75. சரியா? சோ அப்ப x is equal to என்ன இருக்கும்? 6 ன்னு இருக்கும். சாரி 5x is equal to எவ்வளவு இருக்கும்? 6 ன்னு இருக்கும். x is equal to எவ்வளவு இருக்கும்? 6/5 ன்னு இருக்கும். சரியா? சோ x ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 6/5 ன்னு இருக்கும். இல்ல 19th क्वेश्चन வந்து தியரி क्वेश्चन தான். அது क्वेश्चन பேப்பர்ல என்னன்னு பாத்துக்கோங்க. क्वेश्चन பாருங்க. The sum and product of two numbers are 12 and 35. What is the sum of the reciprocals? சரியா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா sum வந்து x plus y வந்து 12 கொடுத்திருக்காங்க. product xy வந்து 35 கொடுத்திருக்காங்க. sum of the reciprocal கேட்டிருக்காங்க. sum of the reciprocal என்னது 1/x plus 1/y. சோ சால்வ் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? x plus y divided by xy ன்னு இருக்கும். கரெக்ட்டா? சோ இதுல x plus y ஓட வேல்யூ நமக்கு இருக்குது. xy ஓட வேல்யூ இருக்குது. அப்ளை பண்ணா போதும் நம்ம ஆன்சர் எடுத்துறலாம். சோ 12 divided by 35. சோ நம்ம இத கேன்சல் பண்ண முடியுமா? சோ இதால கேன்சல் பண்ண முடியாது. சோ ரெசிப்ரோக்கலோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் நமக்கு? 12/35 இருக்கும். சரியா? 22nd क्वेश्चन பாருங்க. The least perfect square number which is divisible by 3 4 5 6 and 8. சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 4 5 6 8 க்கு. சோ 3 4 5 6 8. சரியா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆல போடலாம். சோ 3 2 5 3 4 கிடைக்கும். சோ திரும்ப நீங்க 2 ஆல போடலாம். சோ 3 1 5 3 2 கிடைக்கும். சோ திரும்ப நீங்க 3 ஆல போடலாம். சோ 1 1 5 1 2. சோ இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ 2 4 4 12 12 2 24. சோ 24 * 5 எவ்வளவு கிடைக்கும்? எல்சிஎம் எவ்வளவு கிடைக்கும்? 120 கிடைக்கும். சரியா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? the least perfect square கேட்டிருக்காங்க. சோ the perfect square என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா 120 into சோ இங்க வர ரிப்பீட் ஆகாத டேர்ம் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். சோ ரிப்பீட் ஆகாத டேர்ம் என்னது? ஒன்னு வந்து 2, அடுத்து 3, அடுத்து 5. சோ வேற எந்த நம்பருமே இல்ல. சோ இத மல்டிப்ளை பண்ணியாச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? least perfect square வந்து கிடைக்கும். சரியா? சோ 3 15 15 2 30. சரியா? 3 into 12 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 3 into 12. அப்ப நமக்கு 36 கிடைக்கும். சரியா? சோ 36 0 0. சோ 3600 தான் நமக்கு என்னதா இருக்கும்? இதோட least perfect square ஆ இருக்கும். 23rd question பாருங்க. Volume of the cube is 729 centimeter cube. What is the length of the diagonal? சரியா? சோ நல்லா கவனிங்க இதுல. சோ நமக்கு length of the diagonal நமக்கு ஃபார்முலா தெரியும். a into √3. சோ வந்து a cube வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 729. சோ a ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 9 இருக்கும். சரியா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணா போதும். சோ நம்ம length of the diagonal எவ்வளவு இருக்கும்? 9√3 இருக்கும். சரியா? சோ 24th क्वेश्चन பாருங்க. Simplify 893 plus 786 the whole square minus 893 minus 786 the whole square divided by 893 into 786. So
ஸோ ஒரே டேர்ம் தான், ரெண்டு டேர்ம் ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எடுப்போம், a plus b ன்னு எடுப்போம். சரியா? அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், a plus b the whole square minus a minus b the whole square divided by என்ன இருக்கும், ab ன்னு இருக்கும். சரியா? ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ a square plus b square plus என்ன இருக்கும் 2ab. ஸோ இதையும் நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸோ minus a square minus b square plus 2ab divided by என்ன இருக்கும் ab. So a square minus a square, b square minus b square cancel ஆயிடும். So நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 4ab divided by ab ன்னு இருக்கும். சரியா? So அப்ப ab ab cancel ஆயிடும். So நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கும், 4 ன்னு இருக்கும். சரியா? So இந்த क्वेश्चन நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், இந்த क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வின்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். Thank you so much for watching.